வணக்கம். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா வாணிப்புத்தூர் சத்தியமங்கலம் பக்கத்தில் ரிட்டையர்டு டிஎஸ்பி குமாரசாமி ஐயா அவங்க தோட்டம். அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாக்கு, தென்னை, வாழை எல்லாமே இருக்குது. இப்போது பாக்குக்கு தென்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெட்செட் பயோஃபிட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு டோஸ் கொடுத்துட்டோம். பூ கொட்டுறது, பிஞ்சு உதிர்வு இதெல்லாமே குறைவாக இருக்குது. இடையில பார்த்தீங்கன்னா தார் கரெக்டாக வந்துட்டு இருந்தது இந்த வாழையில். இதுக்கு ஸ்டிம்ரிச் கே நெட்செட் பயோஃபிட்டில் ஸ்டிம்ரிச் கே ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். சரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி கீழே பார்த்தீங்கன்னா பாக்கும் இருக்குது. இந்த பாக்குக்கும் தாருக்கு என்ன ஸ்ப்ரே பண்ணுறோமோ, கொலைக்கு என்ன ஸ்ப்ரே பண்ணுறோமோ அதுவே இதுக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். கொடுங்க, எனக்கு ரிசல்ட் வரணும், அது எனக்கு முக்கியம், வெயிட்டு கிடைக்கணும், அதனோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டாங்க. தார் பார்த்திங்கன்னா வெயிட்டு கிடைக்கும். நம்ம வெட்டி வச்சாலும் நம்ம தார் சந்தைக்கு போனாலும் மார்க்கெட் போனாலும் வித்தியாசமாக தெரியும். அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு சொன்னோம். சரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக இப்போ 2 ஸ்ப்ரே கொடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ தார் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பார்க்குறீங்க. ஸ்டிம்ரிச் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml, கே 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml, பயோநைட்னு 1 லிட்டர் தண்ணிக்கு 1/2 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க. தார் இதுக்கப்புறம் எப்படி வந்துச்சுங்க ஸ்ப்ரே பண்ணவங்களே பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தோட்டத்தில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துனாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்துக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் தாருக்கு ஸ்ப்ரே பண்ணதில் பார்த்திங்கன்னா கீழே பாக்குக்கும் நம்ம அதே ஸ்டிம்ரிச் அதே ரேஷியோவில் ஸ்ப்ரே பண்ணதில்ல. இப்போ பாருங்கள், இந்த இலை சைனிங்காக தெரியுது, ஏதோ எண்ணெய் விட்டு மேலே ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்குது. இப்போ 2 ஸ்ப்ரே தான் கொடுத்துருக்குறாங்க. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சைனிங் தெரியுது, வித்தியாசம் தெரியுதுன்ட்டு அவங்களே சொல்லுங்க. நல்லா இந்த க்ரீனிஷ் பார்த்திங்கன்னா நல்லா மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி க்ரீனிஷ் வரல. இதுக்கப்புறம் வந்த அந்த இலை பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு நீண்டு வந்திருக்குது அப்படிங்கிறதே அவங்க ஷேர் பண்ணாங்க. கட்டாயம் நம்ம ப்ராடக்ட் எங்கே கொடுத்தாலும் ரிசல்ட் 100% ரிசல்ட் கொடுக்க முடியும். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்தினா தொழு உரங்கள் மட்டுமே பயன்படுத்தி வேறு ஒரு பிடி ரசாயனம் கலவை இல்லாமல் எந்த விவசாயம் பண்ணிக்க முடியும். நம்ம அதுக்கு கொடுக்குற முறையை சரியாக பயன்படுத்துனாவே பார்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்க முடியும். இதை எப்படி ஸ்ப்ரே பண்ணாங்க, என்ன மாதிரி மாற்றம் வந்திருக்குது அப்படிங்கிறது தோட்டத்தில் ஸ்ப்ரே பண்ணுறவங்க சின்னான் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்ககிட்டயே நம்ம கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது நம்ம கேட்கலாங்க. இந்த இலையை பாருங்க எவ்வளோ சைனிங், ஏங்கண்ணா இலையே எவ்வளோ சைனிங்காக தெரியுதுங்க. இந்த இதுக்கு முன்னாடி வந்த இலையோட லென்த்து பாருங்கண்ணா, இப்போ இருக்கிற அடித்ததுக்கப்புறம் வந்திருக்க இலையோட லென்த்து பார்த்தீங்களா, அதை எப்படி வந்திருக்கு தெரியுதுங்களா? வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? எண்ணெய் ஊற்றுன மாதிரி பல மின்னுற மாதிரி இருக்குது பாருங்க. இதுக்கு எப்படி இருக்குன்னு வெயிலுக்கு இன்னும் நல்லாவே இருக்கு. இதே பாருங்க, இதே பாருங்க, அப்படியே இது பாருங்க, பழுப்பு இருக்குது. இது அப்படியே மாறுது பாருங்க. அதாங்க மாறிட்டு முதல்ல இந்த பழுப்பு மாறி வருது. அடுத்து பொறுத்த வரையிலும் இன்னும் நல்லா கல்லுப்பூச்சி தான் இருக்குது. களிப்பூச்சி இருக்குதுன்னா நம்ம அந்த சின்ன பாட்டு 2 கொடுத்தோங்களங்க, இன்டாக்டில் ஆர்வி சைடு, அது ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நீங்கள் அதுக்கு மட்டும் லெமன் ரெடி பண்ணலாங்க. அப்புறம் இது உங்களுக்கு இதுக்கு அப்புறம் அதிகம் வர மாதிரி இருக்குதுன்னா அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் அந்த தென்னைக்கு அடிக்கிற மோனோகோட்டோபாஸ் அடிச்சிங்க சொன்னீங்க இல்லைங்களா, அது மோனோகோட்டோபாஸ் நீ அடிக்காதீங்க. இன்டாக்டில் ஆர்வி சைடு இருக்கு இல்லைங்களா, லெமனுக்கு அடிக்கும்போது அதையவே அதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஆளுகள் வராது, உங்களுக்கு உள்ளே இருக்கிற பூச்சி புழு எல்லாமே இறந்துருங்க. நல்ல வித்தியாசங்கண்ணா பார்க்கப்பில்ல. இது அந்த எண்ணெய் ஊற்றி மேலே ஒரு அமுத்துங்க, அடிக்கிட்டு ஒரு அமுத்து, ஏதோ எண்ணெய் தேய்ச்சி விட்ட மாதிரி இருக்குது, கோட்டிங் கொடுத்த மாதிரி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னமோ ஆயில் கோட்டிங் கொடுத்தாங்க மாதிரி தான் நினைப்பேன்.